Hello dear students, good morning. Welcome back to Venkateshan Maths Academy. This is 10th Mathematics, Construction of Triangle, Type 3. Type 1 வந்து Construction of Triangle, the base, vertical angle and the median on the base. Type 2, the base, vertical angle and the altitude on the base. Type 3, the base, vertical angle and the bisector of angle A. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்டை போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 4.19 ரஃப் டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். பேஸ் பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், vertical angle 60 degree and the length BD equal to 6 cm. இதை ஃபாலோ பண்ணி மெயின் டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ட்ரா பேஸ் பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இப்போ ஸ்கேலில் 8 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி நான் பேஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நேம் BC, it is 8 centimeter. Step 2, at B, draw the vertical angle such that angle CBX equal to 60 degree. Draw பண்ணலாமா? இப்போ vertex Bயில் இது போல் ப்ரொடெக்டரை இன்வெர்டடாக வச்சுக்கோங்க. பேஸ் லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இங்கேருந்து 60 டிகிரியை மார்க் பண்ணுங்கள். தென் draw BX, angle CBX equal to 60 degree. Again at B, draw BY perpendicular to BX. draw பண்ணலாமா? இப்போ நம்ம BXக்கு perpendicular draw பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நான் எப்படி ப்ரொடெக்டரை Bயில் வச்சுருக்கணும் அதே போல் வச்சுக்கோங்க. பேஸ் லைன் BX மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் 90 டிகிரியை மார்க் பண்ணுங்க. இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் வழியாக பியிலிருந்து லைன் ட்ரா பண்ணுங்க. ரே பிஒய்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நாம் பேஸ் பிசிக்கு பர்பண்டிகுலர் பைசெக்ட் ட்ரா பண்ண போகிறோம். அதற்கு இது போல் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் நீடியில் பிஆர்சியில் வைங்க. வச்சுட்டு இந்த டோட்டல் லென்த்தில் மோர் தென் ஹாஃப், அதாவது பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கோங்க. இது போல் எடுத்துட்டு நேர் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க் அடிங்க. தென் இந்த அளவை மாற்றாமல் பியில் வச்சு அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுங்க. கட் பண்ணிடலாமா? மேலே ஒரு ஆர்க் அடிங்க, கீழே ஒரு ஆர்க் அடிங்க. தென் இந்த அளவை மாற்றாமல் பியில் வைங்க. அந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை இது போல் கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் பிஒயில் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு ஓ அப்படின்னு பேர் கொடுங்க. அடுத்ததாக ஓ ஆஸ் சென்டர், ஓபி ஆர் ஓசி ஆஸ் ரேடியஸ். ட்ரா எ சர்க்கிள். ட்ரா பண்ணலாமா? இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்க்குற மாதிரி காம்பஸ் நீடியில் பாயிண்ட் ஓவில் வைங்க. பென்சில் முனையை பியில் கரெக்டாக வைங்க. இந்த லென்த்தை மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் இதே அளவு இங்கேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணலாமா? அடுத்ததாக இந்த சர்க்கிள் பர்பண்டிகுலர் பைசெக்டரை கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு ஐ அப்படின்னு பேர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. காம்பஸ் நீடியில் பியில் வச்சுக்கோங்க. இப்போ பிசியில் 6 சென்டிமீட்டருக்கு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு டின்னு பேர் கொடுங்க. இதோட லென்த்து வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்ததாக ஐயிலிருந்து டி வழியாக இந்த சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு ரே ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணலாமா? இது சர்க்கிளை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு ஏன்னு பேர் கொடுங்க. அடுத்ததாக ஜாயின் ஏபி அண்டு ஏசி. ஜாயின் பண்ணலாமா?
இட் இஸ் ரிக்வயர்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ எப்படி இருக்கணும்? ஆங்கிள் டிஏபி ஈக்குவல் டு 30 டிகிரி. அதேபோல் ஆங்கிள் டிஏசி ஈக்குவல் டு 30 டிகிரி. நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஏடிங்கிறது பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகே, அப்போ இது என்ன செய்யணும்? இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் 60 டிகிரியை பைசெக்ட் பண்ணுறப்ப ஆங்கிள் டிஏபி 30 இருக்கணும், ஆங்கிள் டிஏசி 30 இருக்கணும். இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் டிஏபி இதில் பாருங்கள், 0லேருந்து 10, 20, 30 எக்ஸாக்டாக இருக்கு இல்லையா? அதே போல் இந்த பக்கம் இங்கேயும் பாருங்கள், ஆங்கிள் டிஏசி இட்ஸ் ஆல்சோ 0 to 10, 20 and 30 எக்ஸாக்டாக இருக்கு இல்லையா? ஸோ திஸ் டயக்ராம் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், ரைட்? இதே போல் நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.